ஃப்ரீசிங் அண்ட் எம்ப்ரியோ ஃப்ரீசிங் எப்போ பண்ணுவோம், இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன அண்ட் இதோட சக்சஸ் என்னன்றத பார்க்கலாம். ஃபியூச்சர் ஃபர்டிலிட்டிக்காக ஒரு விமன் அவங்களோட எக்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி இதை ரிட்ரீவ் பண்ணி வெறும் எக்கா ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறத நம்ம எக் ஃப்ரீசிங்னு சொல்வோம். அதுவே எம்ப்ரியோ அப்படின்றது எக் அண்ட் ஸ்பெர்ம் சேர்ந்து உருவாகிற கருவை தான் நம்ம எம்ப்ரியோன்னு சொல்லுவோம். ஒரு சில பேருக்கு பார்ட்னர் இருப்பாங்க, இல்லனா அவங்க டோனர் ஸ்பெர்ம்ஸ் யூஸ் பண்றதுக்கு வில்லிங்கா இருப்பாங்க. அவங்களோட எக் அண்ட் ஸ்பெர்ம் எடுத்து ஃபர்டிலைஸ் பண்ணி கரு உருவாக்கி இந்த கருவை ஃப்ரீஸ் பண்ணும்போது நம்ம இதை எம்ப்ரியோ ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா 90% ஆஃப் தி ப்ரொசீஜர்ஸ் இன் ஃபர்டிலிட்டி கிளினிக் ஆர் எம்ப்ரியோ ஃப்ரீசிங். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் கப்பிளா தான் வருவாங்க. ஃபார் சம் ரீசன் ஃபியூச்சர் யூஸ்க்காக அவங்களோட எம்ப்ரியோஸ் நம்ம ஃப்ரீஸ் பண்ணுவோம். only 10% of the women seek egg freezing. in general when we thaw the egg or the embryo, அதாவது நம்ம இதை திருப்பி யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வர்றது ப்ராசஸ் தான் thaw அப்படின்னு சொல்றோம். ஜெனரலி when எம்ப்ரியோவா நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வைக்கும் போது அதோட சக்சஸ் ஸ்லைட்லி பெட்டரா இருக்கும். பிகாஸ் ரெண்டு எம்ப்ரியோ நம்ம யூட்ரஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 70% பிரெக்னன்சி வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ அதனால எக் ஃப்ரீசிங்கோட சக்சஸ் இஸ் ஸ்லைட்லி lesser compared to the embryo freezing, and also in the success greatly depends on the age at which the women is freezing.